ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் நீங்கள் எந்த பால் பவுட்ரு வேணுமோ வாங்கி பண்ணி பாருங்கள். பட் நான் இதை யூஸ் பண்ணுறேன், இந்த பால் பவுட்ரு. ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை. நம்ம இன்றைக்கி சாக்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: பால் பவுட்ரு 1 கப் எடுத்திருக்கேன். நான் இந்த பால் பவுட்ரு தான் எடுத்திருக்கிறேன். நெஸ்லே நீடோ. நீங்கள் தமிழ்நாட்டில் எவரிடே பால் பவுட்ரு இருக்குது, அதுதான் சாக்லேட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணதில் அது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இது சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பட்டர் கொஞ்சம், இவ்வளோ வேண்டாம், 1 ஸ்பூன் தான் நம்ம போட போகிறோம். பட்டர் 1 ஸ்பூன். பால் பவுட்ரு இன்கேஸ் நம்ம பண்ணும்போது பால் பவுட்ரு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இப்போ ஆட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கலாம். சர்க்கரையை தவிர மீதி எது வேணுமோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டி ஆகலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் பவுட்ரு கூட நம்ம ஆட் பண்ணலாம். பட் இதுக்கு நான் 1 கப்புக்கு எப்போதும் 1 கப்பு தான் போடுவேன். அது ஈக்குவலான அளவு தான் போடுவேன். நம்ம இப்போ ஒரு வானலியில் 1 கப் அந்த எடுத்த கப்பு சுகரை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதை நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு அதை பாயில் பண்ணிப்போம். நம்ம இப்போ சுகர் இது ரெடி ஆயிடுச்சு. அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே அடியில் கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகிருக்கும். இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் பவுடர்லாம் போட்டுடலாம். பால் பவுட்ரு கொக்கோ பவுட்ரையும் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கலரிட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் பட்டர் போடுறேன், போதும் அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நம்ம கெட்டி ஆக்கிட்டோம். இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா அதில் ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு ஆக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நெய் தடவின பிளேட்டில் இல்லை பட்டர் தடவின பிளேட்டில் இதை எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு துண்டு போட்டுற வேண்டியது தான். நம்ம நல்லா சமமாக்கிட்டு துண்டு போட்டுற வேண்டியது தான். அது நீங்கள் பிளேட் அப்படியே தூக்கி தட்டினீங்கனாலே நல்லா ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தட்டிட வேண்டியது.